ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டீமன் லார்ட் மான்வாவோட எபிசோட் 36 தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை கீழே தட்டி விட்ருங்க, ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ தாக்குன தாக்குதல்ல உருவாக்குன அந்த பேரியர் அது ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. ஏய் பாத்தியா, இது வந்து ரொம்ப அசிங்கமா இல்லை? இந்த மாதிரி நிலைமையில நீ இருக்குது, நீ வந்து எப்படி என்னை கண்டுபிடிச்ச, அதே மாதிரி எப்படி நீ இங்கே வந்த? இதுவா உன்னோட சென்ட்டை வச்சு தான், வேற எப்படி? நான் ஆல்ரெடி உன்கிட்ட வார்ன் பண்ணிட்டேன், அப்படி இருந்தோம் நீ வந்து வந்திருக்க. அதே மாதிரி நீ தப்பான இடத்த சூஸ் பண்ணிட்ட. ஸோ இதுக்கு மேலேயும் நான் வந்து உங்க ரெண்டு பேரை விட்டு வைக்க போறதில்ல. ஏஞ்சலும் அதோட பவரை காட்ட ஆரம்பிக்குது. அதோட ஃபார்மே சேஞ்ச் ஆகி ஏகப்பட்ட ஸ்பெல்ஸை வச்சு தாக்குது. இதனால அவங்க ரெண்டு பேரும் தூரமா போய் விடுறாங்க. நான் எதிர்பார்க்கல, நான் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், அப்பதான் லியானை காப்பாற்ற முடியும். இந்த ஏஞ்சலும் அங்க யோசிக்குது, இவன் இன்னும் முட்டாளா? சுப்ரீம் காடோட பவரை இவங்களால எதிர்கொள்ள முடியும்னு யோசிக்கிறாங்களா என்ன? கண்டிப்பா அவனோட டீமன்ஸோட வச்சு ஊண்டி அவனால எதுவுமே அங்க பண்ணவும் முடியாது. ஆனா அவன் ரொம்ப நேரத்துக்கு நிப்பானா. அப்புறம் தான் இந்த ஏஞ்சலுக்கே புரியுது, இவன் ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சு வச்சிருக்கானு. போனா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் பின்னாடி மர்மமா இருக்கு. நான் எதிர்பார்த்ததை விட இவன் ரொம்ப டேஞ்சரா இருக்கான். முன்னாடி அங்க போரஸும் கேக்குறான், மை லார்ட், நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா? நம்ம முன்னாடி நிக்கிறது ஒரு டீமன்ஸோட, நம்ம கண்டிப்பா அவங்கள எலிமினேட் பண்ணணும். போரஸ், நீ ஒன்னும் நடுவுல வர தேவையில்ல, ஏன்னா இவன் நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப பயங்கரமானவனா இருக்கான். அதுக்குள்ள நம்ம ஹீரோவும் அந்த பேரியரை உடைச்சு அப்படியே டைரக்டா போரஸோட வயிற்றுலயே ஒரு கோடு போட்டு விட்டுறான். யோசிச்சு பார்க்கல, இவனால அந்த ஏஞ்சலோட பேரியரை எப்படி உடைக்க முடிஞ்சது? இந்த பையன் இவன் வந்து ரொம்ப டேஞ்சரா இருக்கான். எனக்கு இப்பதான் எல்லா விஷயமும் புரிய வருது. அந்த கருப்பு ஃபாக் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா சன்ன மறைக்கும். கருப்பு ஃபாக் பத்தி எனக்கு இப்பதான் தெரியுது, அது வேற யாரும் இல்ல, இந்த பையன் தானே. இவனோட டீமன்ஸோட அதுதான் ஃபியூச்சர்ல ஒரு தடைய ஆக்சலுக்கு இருக்க போகுது. அதனால நான் தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். சீக்கிரம், நான் அவனை பூச்சி வச்சிருக்கேன், சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணுங்க. அதுவும் அதோட ஸ்பெல்ல போட போகுது. அந்த மாணவ பார்த்தோன்னே சிரிக்க தெரியுது, வந்து ரொம்ப ஆபத்தா அமைய போகுதுன்னு. இந்த சைடு நம்ம ஹீரோவும் கிட்டத்தட்ட அவனை கொல்ற அளவுக்கு போயிடுவான். அதுக்குள்ள நம்ம சிரிக்க அங்க வந்து காப்பாத்துறா. இதை ஒரு வாய்ப்பா வச்சு அந்த இடத்த விட்டு அவங்க தப்பிச்சும் போயிடுறாங்க. நான் எதிர்பார்க்கல இவங்களால என்னோட டொமினியை அழிக்க முடியும்னு. டிவைனான பவர் முன்னாடி எதாலையும் நிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். போரஸை நம்மளால பியூரிஃபை பண்ண முடியல, நம்ம ஃபெயில் ஆயிட்டோம். அம்மா சரிக்கா, நீங்க வந்து எதுக்கு என்ன தடுத்தீங்க? கிட்டத்தட்ட அவனை கொல்றதுக்கு போயிட்டேன். என்னது தடுத்தனா? நான் உன்னை காப்பாத்தினேன், இல்லைன்னா அங்க என்ன ஆயிருக்குன்னு உனக்கு தெரியுமா? இல்ல அப்படிலாம் இல்ல, நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்டார்டிங்ல நான் தான் அவங்கள காப்பாத்தினேன். இதனால அவன் இன்னமும் கடுப்பாவரா. அங்க அவன் கேலம் கிட்ட கேக்குறான், கேலம் நீ வந்து நல்லா இருக்கியா? உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? மாஸ்டர், எனக்கு வந்து இப்போ ஒரே தூக்கமாகுது, என்ன தூங்க விடுங்க. புரியுது கேலம், நீ இதுக்கு முன்னாடி அந்த வலியை அனுபவிச்சல, அதே வலி நான் இப்போ தாக்கும் போது உனக்கு வந்திருக்கு. திரும்பவும் தாங்கிட்ட. ஆனா நம்ம ஃபைனல் பேட்டில் கூடிய சீக்கிரத்துல நெருங்க போறோம். நடி சரிக்கா எவ்வளோ கத்துறா, இந்த அளவு எதையுமே நம்ம ஹீரோ கண்டுக்கவே இல்லையே. அதுக்கப்புறம் அகாடமிக்கு வெளியில நம்ம வயசான ஒரு பிரின்சிபலும் நம்ம ஆலிஸும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹே ஆலிஸ், நான் எதிர்பார்க்கல, உன்னை பார்த்தே ரொம்ப நாளாச்சு. அகாடமியில இருக்கும் போது உன்னை கடைசியா பார்த்தது. ஆமா ஆமா, நானும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். ஏன்னா நீங்க வந்து அகாடமியை விட்டு வெளியிலேயே வர மாட்டீங்க. நீங்க வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா இது ஒன்றும் நார்மலான விஷயம் இல்ல. ஆமா இல்லையா பின்ன? ஏன்னா அந்த லெட்டர் வந்து அப்படி பல விஷயத்தினால நானே உன்னை தேடி வர மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஹோலி நைட்ஸ் அதுல இருந்து நான் வெளியில வந்ததுக்காக நீங்க என்ன தேடி வந்தீங்களா? இல்ல அதுக்காக ஒன்றும் இல்ல, அது உன்னோட டிசிஷனு, அது உன்னோட பாதை, உங்க ஹவுஸோட லெகசி வந்து யாரு தூக்கின போறா அது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லவே இல்லை. ஆக்சல் வந்து இப்போ எல்லாத்தையுமே அங்க நாசமாக்குறான்னு நினைக்கிறேன். போன ஆக்சலை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரியுமா என்ன? ஜஸ்ட் நீ வந்து இப்படி ஏத்துக்கலாம், அதாவது எனக்கு சர்டைனா சில பல விஷயம் வந்து தெரியும்னு. சரி நீ என்ன யோசிக்கிற? ஆக்சல் அவனோட லெகசியை மொத்தமா அடைஞ்சானா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் வரையும் அவன் என்ன பண்ணுவானா, டேலண்டடா இருக்கிற ஒரு நைட்ஸையும் அவன் ஜாயின் பண்ண வைப்பான். எல்லாரையுமே அவன் பார்க்கும் அப்படியே கைவசமாக்குவான். அதுக்கப்புறம் என்ன, இந்த எம்பையில ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஃபோர்ஸை வந்து அவன் கிரியேட் பண்ணுவான். யோசிக்கிறது கரெக்டா போச்சுன்னா என்னோட கிராண்ட்சன் ஒன்னும் இதுக்கு ஒரு பங்கா இருப்பான். சரி நீங்க வந்து என்ன யோசிக்கிறீங்க? ஏன்னா ரியனல் அவன் வந்து உங்களோட கிராண்ட்சனா இருக்கிறான். நீங்களும் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயத்த யோசிச்சிருப்பீங்களே. இதே விஷயத்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன்னோட தம்பி அதாவது லியான் வந்து கேட்டான். நான் என்ன விரும்புறேன், அதாவது இந்த எம்பையர் வந்து செழிப்பா இருக்கணுமா, ஹவுஸுக்கு ஒரு மரியாதை இருக்கணும், அதை வந்து நான் விரும்புறேனா அப்படின்னு தான் அவன் கேட்டான். ஆனா எனக்கு இப்படி இவன் கேட்கும் போது ஒரு விஷயம் டவுட் ஆச்சு. வந்து கண்டிப்பா இது ஒரு வகையில ஃபியூச்சரை பாக்குறான். உண்மையா சொன்னா எனக்கு வந்து இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் எனக்கு அவளைக்கும் கவலை இல்ல. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, நம்ம லியானால எப்படி ஃபியூச்சரை பார்க்க முடியுதுன்னு நீங்க சொல்றீங்க? எனக்கு அது உண்மையை சொன்னா எனக்கு அது சரியா தெரியல, அவன் எப்படி இதெல்லாம் பாக்குறான்னு. ஆனா ஏதோ ஒண்ணு, நீ இங்கிருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போறதுக்கு பாரு. அட நீங்க என்ன சொல்றீங்க, சடனா எதுக்கு என்ன போக சொல்றீங்க? ஏன்னா கூடிய சீக்கிரத்துல இந்த எம்பிஎல்ல ஒரு மிகப்பெரிய குழப்பம் வந்து ஏற்பட போகுது. என்னது குழப்பமா? ஆமா, கூடிய சீக்கிரத்துல இந்த எம்பியரே அப்படியே கவர போகுது. ஏன்னா இது வந்து வெறும் ஆரம்பம் தான். என்னால
இப்பயே அந்த ஸ்டார்டிங்கை பார்க்க முடியுது. த்ரோனை இப்போ அவங்க அடையிறதுக்கு பாக்குறாங்க. இது என்ன விஷயம், யார் வந்து அடைய பாக்குறா, எல்லாத்தையுமே நம்ம போக போக பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நானாவை காட்டுறாங்க. அவ புது சிட்டிக்குள்ள வந்திருக்காளா, இருக்கிற ஒரு விஷயத்த பார்த்து அவ அவ்வளவு ஆச்சரியமா வரா. அங்க இருக்கிற ஆப்பிள், அங்க இருக்கிற வித்தியாசமான ஆளுங்களை பார்த்து ரொம்ப கூலா இருக்காங்க அப்படின்னு அவ கையை காட்டி சொல்றாளா. வந்து அவங்களுக்கு பிடிக்காம போயிடுது. அங்க பிரெயின் தான் மன்னிப்பு கேட்கற மாதிரி இருக்கு. மன்னிச்சிருங்க, அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு தெரியாது, ஏதோ தெரியாதனமா அப்படி பண்ணிட்டா. அதுக்கப்புறமும் நாங்க இந்த பக்கம்லாம் வர மாட்டோம். நீ வந்து என்ன பண்ண இருக்கனானா, நீ வந்து ஆனா உனா இந்த மாதிரி எல்லாரையும் கை காட்டக்கூடாது. முக்கியமா நம்ம இப்போ ஒரு ஜேர்னில இருக்கோம். ஒரு புது வீட்டுக்கு போற வரைக்கும் நம்ம மத்தவங்களோட அட்டென்ஷனை இழுக்க கூடாது. லியான் வந்து சொல்லியிருக்கான், நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். பிரெயின், நீங்க யோசிச்சு பாத்தீங்களா, இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஒன்னா போறோம், மத்தவங்கலாம் நம்மள பார்த்தா என்ன யோசிப்பாங்க, ஒரு ஆர்டினரியான ஃபேமிலின்னு தான் யோசிப்பாங்க. ஃபேமிலியா அப்படின்னு இவன் சைடா ஓடுறான். அட பிரெயினை நில்லுங்க, எங்க போறீங்க நீங்க. அங்க நானாவும் அப்படியே பின்னாடியே ஓடி வரா. சைடு நம்ம ஆலிஸ் ரொம்ப கவலைப்படுறா. ஏன்னா அந்த விஷயம் அவளுக்கு புரியல. த்ரோனை அடையிறதுக்கு இது வந்து வெறும் ஆரம்பம் தானா. முக்கியமா இந்த ஆக்சலும் லியனலும் என்ன பிளான் பண்றாங்கன்னே தெரியல. மேல எனக்கு புரியாத விஷயம் வந்து, எப்படி என்னோட தம்பிக்கு இந்த விஷயம் தெரியும், அந்த பிரின்சிபல் அந்த பெருசுக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்படி இவங்க பேசும்போதே ஒரு வாய்ஸ் வந்து, அட நீங்க வந்துட்டீங்களா, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. டாலியா, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. நீ வந்து அவனை நல்லாவே அகாடமில பாத்துக்கிற போல. ஆமா இல்லையா பின்ன, நான் இல்லைன்னா அந்த நாளே அவனுக்கு ஓடாது. அதான் அவனை பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அவரால் எதுவுமே அங்க பண்ணவும் முடியாது. முக்கியமா நானு இந்த டீமன் பொண்ணு இவ்வளவு தான். அப்புறம் தான் நம்ம ஆலிஸ்கே புரியுது, அட இது வேறையா, போன அகாடமிக்குள்ள இத்தனை நாளா அவன் 2 பொண்ணுங்க கூட ஒன்னா வாழ்ந்திருக்கானா. இப்பதான் பிரெயினே ஒரு விஷயத்த சொல்றான். யங் மாஸ்டர் வந்து ஒரு முக்கியமான விஷயமா வெளியில போயிருக்காரு. இப்போதைக்கே நம்ம 3 பேர் ஒண்டிதான். நீ என்ன சொல்ற, எனக்கு புரியல. நம்ம 3 பேர் ஒண்டிதானா? அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியும், நானாவ ஆள காணோம். நீங்க சொல்றபடி பார்த்தா 3ஆவதா யாராச்சும் மிஸ் ஆகுறாங்களா என்ன? ஆமா, அவ வந்து பின்னாடி தான் இருந்தா. அதுக்குள்ள அவ எங்க போயிட்டா, கொஞ்சோண்டு பாக்கல, அதுக்குள்ள அவ மிஸ் ஆயிட்டாளா? சரி, நம்ம கவலைப்பட வேணாம், நம்ம போகலாம். ஏன்னா லியானுக்கு தேர்டா வந்து அந்த மெம்பர் வந்து ரொம்ப முக்கியம்னா நானும் ஹெல்ப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சிட்டிக்குள்ள அந்த 2 பேரை காட்டாங்க. ஸ்டார்டிங்ல நம்ம நானா வந்து கை காட்டியிருப்பால, பொருள்லாம் லோட் பண்ணிட்டு, ஏய் இன்னைக்கு வந்து இதால செம்ம லாபம் வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஆமா ஆமா, நம்ம போய் ரிப்போர்ட் பண்ணலாம். இல்ல போகும்போதே அவங்க நானாவை பாக்குறாங்க. அட இது அதே பொண்ணாச்சு, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, இவ எதுக்கு பயமே இல்லாம இந்த மாதிரி ஏரியால சுத்தின்னு இருக்கா? ஏய் சின்ன பொண்ணு, நீ வந்து இங்க என்ன பண்ண இருக்க? உன்னோட பேரண்ட்ஸ் வந்து உன் கூட இல்லையா என்ன? நம்ம வேற ஒரு இடத்துல கையை காட்டி சொல்றா, என்னால அந்த ஸ்மெல்ல உணர முடியுது, வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு. அப்பனா உனக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கா? உள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? அது எல்லாமே ஃபுட்டு தான். உனக்கு வேணுமா? அது எல்லாமே கேண்டிஸ். கேண்டிஸா? அப்பனா அது எனக்கு வேணும். கேண்டிஸ் வந்து இவளுக்கு பிடிச்சிருக்கா? இவளோட ஏஜுக்கு கேண்டியா? ஏதோ ஒண்ணு அவளை மலிப்பிட வேண்டியதான். கேண்டிஸ் உள்ள எக்கச்சக்கமா இருக்கு, உனக்கு என்ன வேணுமா? ஆமா ஆமா, எனக்கு வந்து கேண்டிஸ் வேணும். நம்ம ஹீரோவும் சொல்லிருப்பான், ஏய் நானா ரச்சி கேண்டிஸ் வேணும், இல்ல நீ வந்து ஃபாலோ பண்ணு தரேன் அப்படின்னு சொன்னா நீ வந்து போகவே கூடாது. அது எதையுமே கண்டுக்காம அவ வந்து ஓடி போறா. நீ வந்து அப்படிதான் இங்க வா, உனக்கு நான் எல்லா கேண்டிஸையும் ஃப்ரீயா தரேன். நாங்கெல்லாம் ஜென்டல்மேன் ஆச்சுல, இருட்டா இருக்கிற அந்த இடத்துக்கு நீ போனா போதும், உள்ள ஏகப்பட்ட கேண்டிஸ் இருக்கும். நம்ம ஹீரோ சொன்னது ஒரு பிளாஷ்பேக் அங்க வந்து, நானா திடீர்னு யாராச்சும் கேண்டிஸ் வந்து இருட்டான இடத்துல இருக்கு, நீ வந்து போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா நீ போக கூடாது. கேண்டிஸ்ன்னு சொன்னோன்னே அவ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிரா. அப்படியே உள்ள போக இது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா அமையுது. பரவாயில்ல, ஒரு ஐட்டமும் நம்மளுக்கு மாட்டிக்கிச்சு, இதையும் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இன்னைக்கு நம்ம லக்கியா இருக்கும்பா. இந்த மாதிரி நம்ம லக்கியாவும் இருந்ததில்ல. உள்ள நம்ம நானாக்கு எதுவுமே புரியல. அட எங்க கேண்டி வந்து எங்க போச்சு? இல்ல பசங்களா இருக்காங்க, அது எல்லாமே பீஸ்ட் ஆளுங்க தான். அப்புறம் தான் அங்க நானாக்கே புரியுது, நானாவ இவங்க ஏமாத்திட்டாங்களா? அப்பா என்ன மன்னிச்சிருங்க, அவங்க வந்து என்ன ஏமாத்திட்டாங்க. ஏதோ ஒண்ணு, எனக்கு அந்த ஸ்மெல் வந்து நல்லாவே தெரியும். அது இங்கிலிருந்து தான் இங்கேயோ வருது. ஸ்மெல்ல நோக்கி போறா. அங்க ஒரு இடத்துல அந்த ஸ்மெல் வந்து பயங்கரமா வருது. அப்புறம் தான் அவளுக்கு புரியுது, இதுதான் அந்த ஸ்மெல்லுன்னு. ஒரு மிருகம் இருக்கு, அது ஹை லெவல்ல இருக்க ஒரு டிமானிக் பீஸ்ட் தான். அதை அவ பெட் பண்ணிக்கினே சொல்றா. ஆமா நீ ஒரு நல்ல பையனா இருக்க சரி, ஆனா நீ வந்து எப்படி இங்க வந்து மாட்டிக்கின? நீ ஃப்ரீ ஆகணும்னு ஆசைப்படுறியா? அங்க அப்படியே அவ ஃப்ரீ ஆக்கி விடுறா. ஆனா அந்த ஸ்ட்ரென்த்தை பார்த்து பாவம் அது கொஞ்சம் பயந்து போயிடுது. பின்னாடியே ஒரு குரலும் வருது, பெரியாக்கா உங்களால எங்களையும் ஃப்ரீ ஆக்க முடியுமா? நாங்களும் இங்க மாட்டிக்கணும். அப்புறம் அந்த பீஸ்ட் பொண்ணுங்க இவங்களெல்லாம் கடத்தி வச்சிருக்கால அந்த ஓனரை காட்டுறாங்க. அவர்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் அவங்க ரிப்போர்ட் பண்றாங்க. நாங்க வந்து எல்லாத்தையுமே பண்ணிட்டோம். அப்படியா, நல்ல விஷயம்ப்பா. முன்னாடி இந்த தொழில மோரிசன் ஒருத்தர் பண்ணி நின்றுப்பாரு, அவரை நம்ம ஹீரோ வந்து கொன்னுட்டான். அதுக்கப்புறம் என்ன, ஒருத்தங்க அழிஞ்ச போனா அந்த இடத்துக்கு இன்னொருத்தவங்க வருது. இதுதான் இந்த உலகத்தோட ஒரு ரூலே. அதே மாதிரிதான் இவங்களும் அங்க வந்திருக்காங்க. ஆனா ஒரு சைடு அவங்களுக்கு டவுட்டா இருக்கும், என்னடா இது ஒரு கம்பெனியா அங்க விழுந்து அப்படியே சரி ஆரம்பிக்குதுன்னு. இப்படி இவங்க பேசும்போது இதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த இடத்துல நிறைய பொருளை பதுக்கி வச்சிருப்பாங்களே, அந்த இடம் பயங்கரமா வெடிக்குது. ஆமா நம்மளோட ஷிப்புக்கு என்னதான் ஆச்சு? திடீர்னு அங்க ஒரு பொண்ணு வரா. அம்மா நீ வந்து யாரு
அப்புறம் தான் நம்மளுக்கே தெரியுது அது நம்ம நானா தான். என்ன யாருன்னு தானே கேட்டீங்க, என்னோட பேரு நானா. நான் ஒன்னும் உங்களை விட்டு வைக்க போறதில்ல. நான் நீங்க பண்ண காரியம் அப்படி இவ ரொம்ப கோவமா இருக்கதோட இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய போகுது இவளால இவங்களோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு. பாக்குறதுக்கு தயாரா இருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இதுக்கப்புறம் வர ஒரு எபிசோடும் உங்களை தேடி வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.